हाय बच्चों, नमस्ते। आज हम क्या सीखने जा रहे हैं। प्राथमिक बुक से प्रोस लेसन 4 सफाई। सफाई அப்படின்னா கிளீனிங், சுத்தம். சுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் நன்மைகள் ஏற்படும், சுத்தமாக இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். हम जानते ही हैं कि गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती हैं அப்படின்னா நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், அழுக்கால் பல வகையான நோய்கள் பரவுகின்றன. ஹம் அப்படின்னா நாம், ஜான்தே ஹி ஹேங்கி அப்படின்னா ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், கந்தகி அப்படின்னா அழுக்கால், கை பிரகார் கி பீமாரியா ஃபெல்தி ஹை அழுக்கால் பல வகையான, கை பிரகார் கி அப்படின்னா பல வகையான, பீமாரியா அப்படின்னா நோய்கள், ஃபெல்தி ஹை அப்படின்னா பரவுகின்றன. சரிங்களா. इसलिए हमें जीवन के हर कदम पर सफाई का ध्यान रखना चाहिए. इसलिए அப்படின்னா ஆகையால், நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் சுத்தத்தின் மேல் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா. ஹமே அப்படின்னா நாம், ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை, கே ஹர் கதம் பர் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் லைஃப். ஓகேங்களா. சுத்தத்தின் மேல், சஃபாய் கா தியான் அப்படின்னா சுத்தத்தின் மேல் என்ன செய்யணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். தியான் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். सबसे पहले हमें शरीर की सफाई पर ख्याल रखना चाहिए. सबसे पहले அப்படின்னா அதாவது எல்லாவற்றிற்கும் முன்பாக, சரிங்களா. ஹமே நாம், ஷரீர் அப்படின்னா உடலின், சஃபாய் பர் அப்படின்னா சுத்தத்தின் மேல் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். प्रतिदिन बड़े सवेरे उठते ही शौचादी से मुक्त हो जाना चाहिए. प्रतिदिन அப்படின்னா தினமும், படே சபேரே விடியற் காலையில், உட்டேஹி அப்படின்னா எழுந்ததும், சௌச்சாதி சே முக்த் ஹோ ஜானா சாஹியே அப்படின்னா டாய்லெட் போயிட்டு உடலை சுத்தமாக வைக்க வேண்டும். அதுதான் நம் உடலுக்கான முதல் ஸ்டெப். இதுதான். சரிங்களா. அதாவது தினமும் நம்ம விடியற் காலையில் எழுந்ததும் டாய்லெட் போய் உடலை சுத்தமாக வைக்க வேண்டும். சரிங்களா. அதுதான் நம்ம உடலுக்கான முதல் ஸ்டெப். இதுதான். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபிர்னா பிறகு, தாந்துனா பற்கள், சாஃப் கர்னா சாஹியே பற்களை துலக்க வேண்டும். அதன் பிறகு பற்களை துலக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும். சரிங்களா. தாந்த் ஓர் மூ சாஃப் ரக்னே கேலியே, தாந்த் அப்படின்னா பற்கள், ஓர் மூ மற்றும் மூ அப்படின்னா வாய். சரிங்களா. சாஃப் ரக்னே கேலியே சுத்தமாக வைப்பதற்காக, கானே கே பாத் அதாவது சாப்பிட்ட பிறகு, பானிசே அப்படின்னா தண்ணீரால், அச்சி தரக் அப்படின்னா நன்றாக, மூக்குல்லா கர்னா சாஹியே வாய் கொப்பளிக்க வேண்டும். दांत और मुंह साफ रखने के लिए खाने के बाद पानी से अच्छी तरह मुंह कुल्ला करना चाहिए அப்படின்னா அதாவது பல் மற்றும் வாய் சுத்தமாக வைப்பதற்காக சாப்பிட்ட பிறகு தண்ணீரால் நன்றாக வாய் கொப்பளிக்க வேண்டும். நம்ம சாப்பிட்ட உடனே அது ஏதாவது ஒன்று பல்லில் ஒட்டியிருக்கும், சிக்கியிருக்கும்ல, அதை என்ன செய்யணும்னா சுத்தம் பண்ணுறதுக்காண்ட வாயை நல்லா சாப்பிட்ட உடனே கொப்பளிக்கணும். சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா, நஹித்தோ இல்லையெனில், மூசே பதுபு ஆயகி, பதுபு அப்படின்னா துர்நாற்றம். சரிங்களா. இல்லையெனில் வாயிலிருந்து துர்நாற்றம் வரும். அப்படி தானே, வாயிலிருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வரும். ஆயகி அப்படின்னா வரும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேரா, ஹமே அப்பனே ஷரீர் கோ சாஃப் ரக்னா சாஹியே. ஃபஸ்ட் நம்முடைய உடலை என்ன செய்யணும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஹமே அப்படின்னா நாம், அப்பனே அப்படின்னா நம்முடைய, ஷரீர் அப்படின்னா உடலை, ஷாப் ரக்னா சாஹியே அப்படின்னா சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்பனே ஷரீர் கோ சாஃப் ரக்னே கே லியே ரோஜ் நஹனா சாஹியே அதாவது தன்னுடைய உடலை சுத்தமாக வைப்பதற்கு தினமும் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா குளிக்க வேண்டும். அப்பனே அப்படின்னா நம்முடைய, தன்னுடைய. சரிங்களா. ஷரீர் அப்படின்னா உடலை, சாஃப் ரக்னே கேலியே அப்படின்னா சுத்தமாக வைப்பதற்கு, ரோஜ் தினமும், நஹனா சாஹியே குளிக்க வேண்டும். சரிங்களா. ஷரீர் போஞ்ச்னே கேலியே சாஃப் தௌலியோ கா உபயோக் கர்னா சாஹியே. ஷரீர் போஞ்ச்னே கேலியே அப்படின்னா
அதாவது உடலை வந்து துடைப்பதற்கு சுத்தமான துண்டு வைத்து உபயோகிக்க வேண்டும். சரிங்களா? ஷரீர் அப்படின்னா உடல். போஞ்ச்னே கேலியே அப்படின்னா துடைப்பதற்கு. ஷாஃப் தௌலியே அப்படின்னா அதாவது சுத்தமான துண்டு வைத்து உபயோக் கர்னா சாஹியே உபயோகப்படுத்த வேண்டும். சரிங்களா? ரோஜ் நஹானே சே ஷரீர் ஓர் மன் சுஸ்த் ரஹ்தே ஹே அப்படின்னா ரோஜ் அப்படின்னா தினமும். சரிங்களா? தினமும் குளித்தால் நஹானே சே நம்ம டெய்லி குளிச்சிட்டா ஷரீர் உடம்பு ஓர் மண் மற்றும் மனம் நம்மளோட மனது சுறுசுறுப்பாக இருக்கும். சரிங்களா? சுஸ்த் ரஹ்தே ஹேங் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கும். और மற்றும் हम कई प्रकार की बीमारियों से बच सकते हैं அதாவது நம் பல வகையான நோய்களிலிருந்து என்ன செய்வோம் அப்படின்னா தப்பிக்க முடியும். பச் சக்தே ஹே அப்படின்னா தப்பிக்கலாம். சரிங்களா? நம்ம டெய்லி வந்து என்ன செஞ்சிடணும், எந்திரிச்ச உடனே டாய்லெட் போயிட்டு பல் துலக்கிட்டு குளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியும் என்ன செய்யாது, வராது. சரிங்களா? அடுத்த பேரா ஹமேசா சாப் கப்படா ஹி பெஹனா சாஹியே அதாவது நாம் எப்பொழுதுமே சுத்தமான துணிகளை தான் என்ன செய்ய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஹமே அப்படின்னா நாம், ஹமேசா ஆல்வேஸ் எப்பொழுதும், சாப் கப்படா ஹி பெஹனா சாஹியே அதாவது சுத்தமான துணிகளை, கப்படா அப்படின்னா ட்ரெஸ்ஸு, பெஹன்னா சாஹியே அப்படின்னா அணிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? मैले कपड़ों से आने वाली बदबू गले की बीमारी का कारण बनती है அதாவது மேலே அப்படின்னா என்னது, அழுக்கான துணிகளிலிருந்து. சரிங்களா? மேலே கப்படோ சே அப்படின்னா அழுக்கான துணியிலிருந்து வரும் துர்நாற்றமானது. பதுபு அப்படின்னா துர்நாற்றம். கலைக்கு பீமாரிக்க காரன் பன்டி ஹே அப்படின்னா தொண்டை சம்பந்தப்பட்ட காரணமாக ஒரு நோயாக என்ன செய்கிறது, மாறுகிறது. சரிங்களா? नेक्स्ट इसलिए कपड़ों को रोज साबुन से धोना चाहिए ஆகையால் கப்படோக்கோ அப்படின்னா துணிகளை ரோஜ் தினமும், சாபுன்னா சோப்பு. சரிங்களா? சாபுன் சே தோனா சாஹியே அந்த துணிகளை வந்து சோப்பால் என்ன செய்யணும் அப்படின்னா துவைக்க வேண்டும் தினமும். சரிங்களா? इसलिए कपड़ों को रोज साबुन से धोना चाहिए और மற்றும் துலே கப்படே ஹி பெஹன்னா சாஹியே அதாவது துவைத்து வைத்த துணிகளை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பெஹன்னா செய்ய அப்படின்னா அணிய வேண்டும். சரிங்களா? துலே கப்படே அப்படின்னா துவைச்சி வச்ச துணியை தான் நம்ம அணிய வேண்டும். அதாவது அழுக்கான ட்ரெஸ் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பேரா खाद्य पदार्थ और रोज़मर्रा उपयोगी चीज़ें जैसे कलम, पुस्तक, बस्ता आदि चीज़ों की सफाई पर भी हमें ध्यान देना चाहिए. खाद्य पदार्थ அப்படின்னா அதாவது உணவுப் பொருட்கள். சரிங்களா? உணவுப் பொருட்கள் ஓர் அப்படின்னா மற்றும், ரோஜ்மர்ரா அப்படின்னா அதாவது தினமும் உபயோகப்படுத்தும் பொருளான. சரிங்களா? டெய்லி நம்ம உபயோகப்படுத்துகிறோம்ல அந்த பொருளான, சீச்சே அப்படின்னா பொருளான, ஜேசே கலம் அப்படின்னா பேனா, புத்தகம், பஸ்தா அப்படின்னா ஸ்கூல் பேக். சரிங்களா? ஆதி சீச்சோக்கி சஃபாய் பர் பி ஹமே தியான் தேனா சாஹியே அந்த முதலிய பொருட்களின் மீதும் சுத்தத்தின் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டுமா. சரிங்களா? அதாவது நம்ம சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்தினா மட்டும் போதாது, எதில் பேனா, புத்தகம், அந்த ஸ்கூல் பேக்கு அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், சுத்தமாக வச்சுக்கிடணும். சரிங்களா? साथ साथ अपने घर, अपने आसपास की जगहों और आम जगहों की सफाई पर भी ध्यान देना हमारा कर्तव्य है அதாவது साथ அப்படின்னா கூடவே. சரிங்களா? கூடவே. अपने घर அப்படின்னா நம்முடைய வீடு, ஆஸ்பாஸ் கி ஜஹோ அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், ஓர் மற்றும் ஆம் ஜஹோ கி சஃபாய் அப்படின்னா பொது இடங்களில் இருக்கக்கூடிய சுத்தம். சரிங்களா? அதன் மேலேயும் நம்ம என்ன செய்யணும், சுத்தத்தை கூட கவனமாக இருப்பது நமது கர்த்தவியகே அப்படின்னா கடமை. சரிங்களா? அதுவும் கூட நம்மளுடைய கடமை. சாத் சாத் அப்பனே ஆஸ்பாஸ் கி ஜஹோ
और आम जगहों की सफाई पर भी ध्यान देना हमारा कर्तव्य है. அதாவது கூடவே நம்முடைய வீடு, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், பொது இடங்களில் இருக்கக்கூடிய சுத்தத்தையும் கூட கவனமாக இருப்பது நமது கடமை. சரிங்களா? அடுத்து சுத்த தன்மை சுத்த மண். சுத்த தன்மை அப்படின்னா சுத்தமான உடலில் சுத்தமான மனம் இருக்கிறது. சரிங்களா? தன் அப்படின்னா உடல். சரிங்களா? சுத்த தன்மை சுத்த மண் ரகத்தாகே அப்படின்னா சுத்தமான உடலில் சுத்தமான மனம் இருக்கிறது. சரிங்களா? नेक्स्ट प्रसन्न और सुखी जीवन के लिए मन और तन को साफ रखना तथा अच्छी आदतों का पालन करना अत्यंत ज़रूरी है. प्रसन्न और சுகி ஜீவன் கேலியே அப்படின்னா என்னதுன்னா சந்தோஷமான மற்றும் சுகமான வாழ்க்கைக்காக. சரிங்களா? பிரசன்ன அப்படின்னா சுகமான, சுகி சந்தோஷமான வாழ்க்கை, ஜீவன்னா வாழ்க்கை, மண் அப்படின்னா மனது, और மற்றும் தன்கோ சாஃப் ரக்னா நம்மளோட மனம் மற்றும் உடலை சுத்தமாக வைத்திருப்பது, மற்றும் சாஃப் ரக்னா தத்தா மற்றும் அச்சி ஆதத்தோக்கா பாலன் கர்னா அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதும் அத்தியந்த ஜரூரிகே மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே, நான் ஒரு தடவை இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி காமிக்கேன். हम जानते ही हैं कि गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती हैं, इसलिए हमें जीवन के हर कदम पर सफाई का ध्यान रखना चाहिए. सबसे पहले हमें शरीर की सफाई पर ख्याल रखना चाहिए. प्रतिदिन बड़े सवेरे उठते ही शौचालय से मुक्त हो जाना चाहिए. फिर दांत साफ करना चाहिए. दांत और मुंह साफ रखने के लिए खाने के बाद पानी से अच्छी तरह मुंह कुल्ला करना चाहिए, नहीं तो मुंह से बदबू आएगी. हमें अपने शरीर को साफ रखना चाहिए. अपने शरीर को साफ रखने के लिए रोज़ नहाना चाहिए. शरीर पोंछने के लिए साफ तौलियों का उपयोग करना चाहिए. रोज़ नहाने से शरीर और मन चुस्त रखते हैं और हम कई प्रकार की बीमारियों से बच सकते हैं. हमें हमेशा साफ कपड़ा ही पहनना चाहिए. मैले कपड़ों से आने वाली बदबू गले की बीमारी का कारण बनती है, इसलिए कपड़ों को रोज़ साबुन से धोना चाहिए और धुले कपड़े की पहनने चाहिए. खाद्य पदार्थ और रोज़मर्रा उपयोगी चीज़ें जैसे कलम, पुस्तक, बस्ता आदि चीज़ों की सफाई पर भी हमें ध्यान देना चाहिए. साथ साथ अपने घर, अपने आसपास की जगहों और आम जगहों की सफाई पर भी ध्यान देना हमारा कर्तव्य है. शुद्ध तन में शुद्ध मन रहता है. प्रसन्न और सुखी जीवन के लिए मन और तन को साफ रखना तथा अच्छी आदतों का पालन करना अत्यंत ज़रूरी है. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீனிங்ஸ் பார்ப்போம். சப்தார்த்த அப்படின்னா மீனிங்ஸ். ஷரீர் பாடி உடம்பு, சஃபாய் க்ளீன் லைன்ஸ் சுத்தம், தியான் ரக்னா டு கீப் அட்டென்ஷன் கவனமாக இருத்தல், முக்த் ஹோனா டு பி ரிலைஸ்டு விடுபடுதல் ரிலீஸ்டு. சரிங்களா? அடுத்து பதுபு பேட் ஸ்மெல் துர்நாற்றம், கந்தகி டட்டினஸ் அசுத்தம், பிமாரி சிக்னஸ் நோய், குல்லா கர்னா கார்க்லிங் வாய் கொப்பளித்தல், தௌலியா டவல் உடம்பு துடைக்கும் துண்டு, போன்ச்னா டு வைப் துடைத்தல், சுஸ்தி ஆக்டிவ்னஸ் சுறுசுறுப்பு, பிரசன்ன ரகனா பீயிங் ஹாப்பி மகிழ்வாக இருத்தல், மேலா டேட்டி அழுக்கான, கியால் ரக்னா டு டேக் கேர் கவனித்தல், பஸ்தா ஸ்கூல் பேக் பள்ளிக்கூட பை, தோனா டு வாஷ் கழுவுதல், பெஹன்னா டு வியர் அணிதல், பிரதிதின் டெய்லி தினம்தோறும், ஆதத் ஹேபிட் பழக்கம். ஓகே, இன்னும் ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு
ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். ஃபிர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம்.